அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வாகன இறக்குமதி வரியை அதிகரிக்க அரசாங்கம் கவனம். அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு விவகாரம் இலங்கை மத்திய வங்கி விளக்கம். கோட்டபாயவிற்கு வழங்கப்பட்ட 110 இந்திய விசேட கொமாண்டோக்கள். ஒரே நாளில் நூற்றுக்கணக்கானோர் கைது. அதிரடியாக களமிறங்கிய போலீசார். இனப்படுகொலை நினைவு தூவி விவகாரம். கனடாவிற்கு இலங்கை அரசு அழுத்தம். யாழ்ப்பாண வைத்தியசாலையின் சாதனை. பங்களாதேஷ் இடைக்கால அரசில் ஏற்பட்டுள்ள மாற்றம். தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வாகன இறக்குமதி வரியும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு வாகன இறக்குமதிக்கான வரிகளை வருடாந்தம் திருத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் இணக்கத்தினை தெரிவித்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் வரிகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்க விகிதத்தின் காரணிகளுக்கு ஏற்ப இந்த வரி திருத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு எருமை காணப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. பொருளாதார முயற்சிக்கு அமைய தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு அமைய ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு முதல் 2 காலாண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி சாதகமான நிலையில் உள்ளதாகவும் 2025 ஆண்டு முதல் காலாண்டு வரை முதன்மை பணவீக்கம் குறைவானதாக பேணப்படும் என்று இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய நாணய கொள்கை அறிக்கையில் நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த பணவீக்க இலக்கிடல் கட்டமைப்பின் கீழான பணவீக்க இலக்கு தொடர்பான சிறப்பு குறிப்பு உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியான நிச்சயமற்ற தன்மை பொருளாதார மீட்சியின் மீதான பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தும். அதேவேளை திறமைசாலிகளின் உயர்ந்த விரலான வெளியேற்றமானது தொழிலாளர் பற்றாக்குறைக்கும் குறைந்த உற்பத்தி திறனுக்கும் வழிவகுக்கும். இது பொருளாதார வளர்ச்சி தோற்றத்தின் பட்டிக்கான இடநேர்வாக அமையும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற கலவரத்தின் போது நாட்டை விட்டு சென்ற கோட்டபாய ராஜபக்சவை இந்தியா இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 110 விசேட கொமாண்டோக்கள் பாதுகாப்புடன் இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வந்ததாக பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அருஸ் தெரிவித்துள்ளார். ஊடகமற்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற கோட்டபாயவிற்கு எதிரான கலவரத்தின் போது கோட்டபாயவை தக்கவைக்கும் முயற்சியிலேயே இந்தியா ஈடுபட்டுள்ளதாக அவர் ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலானது மற்றொரு ஆட்சிக்கான ஆரம்பமாக அமையவுள்ளதாக ஆய்வாளர் அரோஸ் கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட யுத்திய நடவடிக்கைகளின் போது பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய கடந்த 24 மணித்தியாலங்களில் மேற்கொள்ளப்பட்ட யுத்திய நடவடிக்கையின் போது 685 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 23 பேர் போலீஸ் தடுப்பு காவலுக்கும் 6 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் 676 ஆண்டுகளும் 9 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கனடாவின் பிரம்ப்டனில் தமிழின படுகொலை நினைவு சின்னம் என்று அழைக்கப்படும் நினைவு தூவி தொடர்பாக இலங்கையின் கடுமையான ஆட்சேபனைகளை வலியுறுத்தும் வகையில் கனேடிய உயர்ஸ்தானியருக்கு வெளியுறவு அமைச்சர் அலிசப்ரி அழைப்பு விடுத்துள்ளார். கனடாவில் உள்ள பிரம்ப்டனில் உள்ள செங்கூசி பூங்காவில் 2024 ஆகஸ்ட் 14 இந்த நினைவு சின்னத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது கனடாவின் வாக்கு வங்கி அரசியலை தக்க வைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்று இலங்கையின் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. கனடாவிற்குள் வாக்கு வங்கி அரசியலுக்காக தொடர்ந்து பரப்பப்படும் இந்த தவறான குற்றச்சாட்டை இலங்கை அரசாங்கம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. மேலும் பிரம்ப்டன் நகர சபையில் தவறான அறிவுரையற்ற நடவடிக்கை கனடா மற்றும் இலங்கையில் உள்ள அமைதியை விரும்பும் அனைத்து மக்களையும் முற்படுத்துவதாக உள்ளதாக அமைச்சர் சப்ரி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இனப்படுகொலை என்று கூறப்படுவது தீங்கிழைக்கும் தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட புனைக்கதை என்றும் தேசிய அல்லது சர்வதேச ரீதியில் எந்தவொரு பொறுப்பான அதிகாரிகளாலும் நிரூபிக்கப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண வைத்தியசாலையில் 2 துண்டுகளாக துண்டிக்கப்பட்ட கை சத்திர சிகிச்சையின் பின்னர் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த மாதம் கை துண்டிக்கப்பட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையிலேயே நீண்ட மணி நேர சத்திர சிகிச்சையின் பின்னர் வெற்றிகரமாக மீண்டும் கை பொருத்தப்பட்டு இளைஞன் வீடு திரும்பியுள்ளார். குறிப்பிட்ட சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொண்ட வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் வைத்தியசாலை சமூகம் சார்ந்த நன்றிகள் என வைத்தியசாலை பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார்.
பங்களாதேஷின் இடைக்கால அரசியல் மேலும் 4 ஆலோசகர்கள் சேர்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஷேக் ஹசீனா தனது பிரதமர் பதவியை பதவி விலகல் செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்த நிலையில் பங்களாதேஷ் ராணுவம் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என அறிவித்திருந்தது. அதன்படி நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசை ராணுவம் அமைத்தது. இந்த இடைக்கால அரசில் 17 ஆலோசகர்கள் இடம்பெற்றிருந்தனர். இந்த நிலையில் தற்போது மேலும் 4 பேர் இடைக்கால அரசில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வல்லுநர் வஹுதீன் முஜ்மது, முன்னாள் அமைச்சரவை செயலாளர் அலி இமான் மத்ராம், முன்னாள் மின்சாரத்துறை செயலாளர் முகமது பவுலால் ஹபிர்னா கான், லெப்டினன்ட் ஜெனரல் அலாம் சௌத்ரி ஆகியோர் இவ்வாறு இடைக்கால அரசியலில் சேர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.